इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குரவே நமः. நாம கந்தவதி பிருத்திவி அப்படின்ற தர்க்க சங்கிரக பங்கிக்கு வியாக்கியானம் பார்த்துருக்கோம். இந்த பங்கியிலிருந்து கந்தவத்துவம் பிருத்திவியாக லட்சணம் அப்படின்னு கிடைச்சது. ஆனா அப்படி சொன்னா சுரபி அசுரபி அவயவ ஆரப்தமான கட்டத்துல அதே மாதிரி உற்பன்ன வினஷ்டமான கட்டத்துல கந்தவத்துவம் இல்லையே, ஆனா அது பிருத்திவிதான், இந்த இடத்துல கந்தவத்துவம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவ்வியாப்தி ஆசங்க பண்ணினா அதுக்கு ஒரு பரிஷ்காரமும் நாம பார்த்தோம். கந்த சமானாதிகரண ஜாதி மத்துவம் அப்படின்ற பரிஷ்காரம் நாம பார்த்தோம். இந்த பரிஷ்காரம் சொன்னா இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல அவ்வியாப்தி வராது, வாரணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுல இருந்து நாம இன்னைக்கு பார்க்கலாம். கந்த சமானாதிகரண ஜாதி மத்துவம் கந்தவதி அப்படின்றதுக்கு இந்த மாதிரி பரிஷ்காரம் பண்ணிவிட்டா. இப்போ கந்த சமானாதிகரண ஜாதி மத்துவம் அப்படின்னு பரிஷ்காரம் பண்ணிட்டா. என்ன தாத்பரியம்? கந்த சமானாதிகரண ஜாதி அப்படின்னா என்ன அப்படின்னா சாமானாதிகரண்யம் அப்படின்னா தததிகரண விருத்தித்வம். தத் சாமானாதிகரண்யம் நாம தததிகரண விருத்தித்வம். பட சாமானாதிகரண்யம் நாம பட்டாதிகரண விருத்தித்வம். கட சாமானாதிகரண்யம் நாம கட்டாதிகரண விருத்தித்வம். அந்த மாதிரி கந்த சாமானாதிகரண்யம் அப்படின்னு ஒரு விசேஷனம் ஜாதிக்கு போட்டு ஜாதி கந்த சமானாதிகரணம் பவேத், கந்தாதிகரண விருத்தி பவேத். கந்தாதிகரண விருத்தியாக இருக்கக்கூடிய ஜாதி எடுத்துட்டு நாம சமன்வயம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்போ கந்தாதிகரணம் என்ன? ஏதாவது ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கலாம். தத் விருத்தி ஜாதி என்ன? பிருத்திவித்வ ஜாதி. அப்ப கந்த சமானாதிகரணா ஜாதி அப்படின்னா பிருத்திவித்வ ஜாதி ஆகிறது. அந்த பிருத்திவித்வ ஜாதி எடுத்துட்டு எல்லா பிருத்திவியிலையும் சமன்வயம் பண்ணலாம். இந்த உற்பன்ன வினஷ்ட கட்டம் அப்படின்னு ஒண்ணு சொன்னா இல்லையா, முதல் க்ஷணத்துல உண்டாகிறது, ரெண்டாவது க்ஷணத்துல நஷ்டமாகிறது. அந்த இடத்துல கந்தம் இல்லாமல் போனாலும் பிருத்திவித்வ ஜாதி எப்பவுமே அங்க இருக்கும், அந்த உற்பன்ன வினஷ்ட கட்டத்துல இருக்கு. அதே மாதிரி சுரபி அசுரபி அவயவ ஆரப்தமான கட்டத்திலையும் அந்த பிருத்திவித்வ ஜாதி எப்பவுமே இருக்கு. அதனால என்ன அடுத்து கந்தாதிகரண விருத்தி ஜாதி பிருத்திவித்வ ஜாதி. இந்த பிருத்திவித்வ ஜாதி எல்லா பிருத்திவியிலும் இருக்கிறதுனால சமன்வயம் ஆகிறது. அவ்வியாப்தி எப்ப சொல்லுவேன்? ஒரு பிருத்திவியில சமன்வயம் ஆகிறது, ஒரு பிருத்திவியில அப்ளிகபிள் ஆகல அப்படின்னு சொன்னாதான் நம்ம அவ்வியாப்தி சொல்ல முடியும். இப்ப எல்லா பிருத்திவியிலும் சமன்வயம் ஆகிறது இல்லையா? ஏன்னா அவசியம் பிருத்திவித்வ ஜாதி எல்லா பிருத்திவிலும் கட்டாயம் இருந்தே தீரும். அப்ப கந்தாதிகரண விருத்தி ஜாதி பிருத்திவித்வ ஜாதி, அந்த பிருத்திவித்வ ஜாதி எடுத்துட்டு எல்லா பிருத்திவிலையும் சமன்வயம் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் வரையும் நாம போன வாரம் பார்த்தோம். இப்போ இதுக்கு மேல விசாரம் பண்ணணும். கந்தாதிகரண விருத்தி ஜாதி மத்துவம் அப்படின்னு சொன்னா கந்தவதி அப்படின்றதுக்கு பரிஷ்கிருதமான ஸ்வரூபம் கந்தாதிகரண விருத்தி ஜாதி மத்துவம் பிருத்திவியாக லட்சணம்
கந்தாதிகரண விருத்தி ஜாதிமதி பிருத்திவி அப்படின்னு நமக்கு கிடைச்சது. இப்போ அந்த கந்தாதிகரண விருத்தி ஜாதி பிருத்திவித்வ ஜாதி, அந்த பிருத்திவித்வ ஜாதி எடுத்துட்டு சமன்வயம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொன்னான். இப்போ ஒரு கேள்வி, அதிவியாப்தி சங்க பண்ற இப்ப நமக்கு கந்தாதிகரண விருத்தி ஜாதி அப்படின்னா, கந்தாதிகரணம் புஷ்பம், அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய ஜாதி எடுத்துட்டு சமன்வயம் பண்ணணும்னு சொன்னீங்க. பிருத்திவித்வ ஜாதி எடுத்துட்டு சமன்வயம் பண்றது ரொம்ப சந்தோஷம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி அந்த புஷ்பத்துல பிருத்திவித்வ ஜாதி இருக்கோ அந்த மாதிரி திரவியத்துவ ஜாதியும் இருக்கு. ஏன்னா புஷ்பம் திரவியம் இல்லையா, அந்த புஷ்பத்துல திரவியத்துவ ஜாதியும் இருக்கு. அதே மாதிரி அந்த புஷ்பத்துல சத்தா ஜாதியும் இருக்கு. அப்போ கந்தாதிகரணமாக இருக்கக்கூடிய புஷ்பத்துல இருக்கக்கூடிய ஜாதி அப்படின்னா பிருத்திவித்வ ஜாதி எடுத்துட்டேன்னா இது பிருத்திவி லட்சணமா இருக்கிறதுனால எல்லா பிருத்திவிலும் அந்த பிருத்திவித்வ ஜாதி அப்ளிகபிளா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவ்வியாப்தி தோஷம் வரவே வராது. ஆனா திரவியத்துவ ஜாதி எடுத்துட்டா என்ன ஆகும், பிருத்திவியில சமன்வயம் ஆகிறது. பிருத்திவி திரவியம் 9 விதமான திரவியங்கள், அந்த 9 விதமான திரவியங்கள்லயும் திரவியத்துவ ஜாதி இருக்கும். அப்போ பிருத்திவியிலையும் திரவியத்துவ ஜாதி இருக்கு. பிருத்திவியை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த ஜலம், தேஜகா, வாயு, ஆகாசம், காலஹா, திக்கு, ஆத்மா, மனஹா அப்படின்னு 8 திரவியங்கள்லயும் இந்த கந்தாதிகரண விருத்தி ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்சணம் பிருத்திவிக்கு நீங்க என்ன லட்சணம் சொன்னீங்களோ கந்தாதிகரண விருத்தி ஜாதி மத்தம் அப்படின்னு பரிஷ்கிருதமான லட்சணம் நீங்க என்ன சொன்னீங்களோ அது பிருத்திவியில வருது, அப்ளிகபிள் ஆகிறது, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிருத்திவியில வருது, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை தவிர்த்து வெளியில ஜலாதிகள்ல கூட இந்த லட்சணம் வருதுன்றதுனால அதிவியாப்தி வந்துடும். அந்த அதிவியாப்தி வாரணம் பண்றதுக்காக என்ன பண்றா, அப்போ என்ன புரிஞ்சுது, கந்தாதிகரண விருத்தி ஜாதி திரவியத்துவ ஜாதி, அந்த திரவியத்துவ ஜாதி எடுத்துட்டு பிருத்திவியை தவிர்த்து மீதி திரவியங்கள்ல இந்த ஜாதி இருக்குன்றதுனால அதிவியாப்தி தோஷம் வந்துடும். இந்த அதிவியாப்தி பரிகாரம் பண்றதுக்காக என்ன பண்ணணும், ஜாதியில ஒரு விசேஷணத்தை போடணும். திரவியத்துவ அபரத்துவம் அப்படின்னு ஒரு விசேஷம் என்ன புரிஞ்சுக்கணும். கந்தாதிகரணம் விருத்தி ஜாதி, கந்தாதிகரணம் புஷ்பம், அதுல இருக்கக்கூடிய ஜாதி பிருத்திவித்வ ஜாதி எடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி பிருத்திவித்வ ஜாதி நாம் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி திரவியத்துவ ஜாதியும் சத்தா ஜாதியும் எடுத்துட்டு ஜலாதி பிரபுதி திரவியத்திலையும் குணத்திலையும் கர்மாவிலையும் இந்த சத்தா ஜாதி இருக்கின்றதுனால அங்கெல்லாம் அதிவியாப்தி வந்துடும். இந்த லட்சணம் அங்கேயும் போறது, கந்தாதிகரண விருத்தி ஜாதி மத்தம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் போறது. அதனால என்ன பண்றா, இந்த ஜாதியில ஒரு விசேஷனம் போடுறான், ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்குறான். அது கொடுத்தா அந்த ஜாதியை எடுத்துக்க முடியாத மாதிரி பண்றான். என்ன விசேஷனம் கேட்டா திரவியத்துவ அபரத்துவம் அப்படின்னு சொல்றான். அபர ஜாதியை எடுத்துக்கணும், திரவியத்துவத்தை காட்டிலும் அபர ஜாதி எடுத்துக்கணும். அபர ஜாதின்னா நியூன தேச விருத்தி ஜாதி, திரவியத்துவத்தை காட்டிலும் நியூன தேச விருத்தி ஜாதி, கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜாதி எதுவோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு இப்போ பரிஷ்காரம் பண்றான். அப்ப என்ன லட்சணம் கிடைச்சது நமக்கு, கந்தாதிகரண விருத்தி திரவியத்துவ அபரா யா ஜாதி, அப்பேற்பட்ட ஜாதி மத்வம் பிருத்திவிக்கு லட்சணமாக சொல்றோம் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னா என்ன ஆகுறது, இந்த திரவியத்துவ ஜாதியும் சத்தா ஜாதியும் எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது, திரவியத்துவத்தை காட்டிலும் கம்மியா இருக்கக்கூடிய ஜாதி எடுத்துக்கணும்.
திரவியத்துவத்துக்கு திரவியத்துவம் என்ற ஜாதி சமதேச விருத்தி. திரவியத்துவம் ஈக்குவல் திரவியத்துவம் இல்லையா, ஈக்குவலா போயிடுது. திரவிய சத்தா ஜாதி எப்படி இருக்குன்னு கேட்டா, திரவியத்துவம் அதை காட்டிலும் சத்தா ஜாதி அதிகமா இருக்கு. அதை காட்டிலும் சத்தா ஜாதி அதிகமா இருக்கு. எப்படி சொல்றேன்? திரவியத்துவம் 9 திரவியங்கள்ல தான் இருக்கும். சத்தா ஜாதி 9 திரவியங்கள்லயும் இருக்கும், 24 குணங்கள்லயும் இருக்கும், 5 விதமான கர்மாக்கள்லயும் இருக்கும். அப்ப சத்தா ஜாதி திரவியத்துவ ஜாதிய காட்டிலும் நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜாதியாக இருக்கு. அப்ப அந்த ஜாதி சத்தா ஜாதி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, திரவியத்துவத்துக்கு பராஜாதி ஆயிடுச்சு. திரவியத்துவத்துக்கு பராஜாதி ஆயிடுச்சு, அதிக தேக விருத்தி ஜாதி ஆயிடுச்சு. நாம இப்ப என்ன விசேஷம் போட்டிருக்கோம்? திரவியத்துவத்தை காட்டிலும் நியூன தேச விருத்தி ஜாதி. திரவியத்துவத்தை காட்டிலும் நியூன தேச விருத்தி ஜாதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். என்ன ஜாதி அது அப்படின்னு கேட்டா, பிருத்திவித்துவம் ஆகும், அதே மாதிரி ஜலத்துவம் ஆகும், தேஜஸ்துவம் ஆகும். இந்த மாதிரி ஜாதிகள்லாம் திரவியத்துவத்துக்கு நியூன தேச விருத்தி ஜாதி. அப்ப நல்லா பாருங்க, கந்தாதிகரண விருத்தியாயும் அதே சமயத்துல திரவியத்துவத்தை காட்டிலும் நியூன தேச விருத்தியாக இருக்கக்கூடிய ஜாதியாகவும் எந்த ஜாதி ஆகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருத்திவித்துவ ஜாதி தான் ஆகிறது. அப்பேற்பட்ட பிருத்திவித்துவ ஜாதி எடுத்துட்டு எல்லா பிருத்திவியையும் சமன்வயம் பண்ணணும். திரவியத்துவ ஜாதியோ சத்தா ஜாதியோ கந்தாதிகரண விருத்தி ஆகிறது. ஆனா திரவியத்துவத்தை காட்டிலும் அதிக தேச விருத்தி ஜாதியா போட்டதுனால திரவியத்துவத்தை காட்டிலும் நியூன தேச விருத்தி ஜாதியாக அது ஆகல. அப்ப அந்த மாதிரி ஜாதி எடுத்துட்டு நாம அதிவியாப்தி சொல்ல முடியாது அப்படின்னு இந்த விசேஷம் போடுறான். இது கிரந்தத்துல சொல்லல, இதெல்லாம் மேல் வியாக்கியானத்துல சொல்றான், உங்களுக்கு விற்பத்திக்காக சொல்றான். அப்போ லட்சணம் என்ன பரிஷ்கிருதமா எடுத்து, கந்தாதிகரண விருத்தி திரவியத்துவ அபரா ஜாதி, அப்பேற்பட்ட ஜாதி மத்துவம் பிருத்திவியாக லட்சணம் அப்படின்னு இந்த பங்கிக்கு அர்த்தம் முடிஞ்சிருது. இதுக்கு அடுத்தது ஒரு பிரச்சனை. இப்போ ஜாதியில 2 விசேஷம் போட்டிருக்கு. கந்தாதிகரண விருத்தி அப்படின்னு ஒரு விசேஷம் கொடுக்கிறேன், அதே சமயத்துல திரவியத்துவ அபர ஜாதி, திரவியத்துவ அபரத்துவம் அப்படின்னு இன்னொரு அப்ஜெக்டிவ் ஒண்ணு கொடுக்கிறேன். நாம என்ன கேட்கிறோம், திரவியத்துவ அபர ஜாதி மத்துவம் அது மட்டுமே போருமே, இப்ப லட்சணமா சொல்லிடலாமே. திரவியத்துவத்தை காட்டிலும் நியூன தேச விருத்தி ஜாதி பிருத்திவித்துவ ஜாதி ஆகிறது. அப்போ திரவியத்துவ நியூன தேச விருத்தி ஜாதி மத்துவம் இதுவரையும் சொன்னாலே போருமே, எதுக்கு கந்தாதிகரண விருத்தித்துவம் அதை சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ஆமா, அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆகும்? திரவியத்துவ நியூன தேச விருத்தி ஜாதி பிருத்திவித்துவ ஜாதி எடுத்து சமன்வயம் பண்ணிடலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி திரவியத்துவத்தை காட்டிலும் நியூன தேச விருத்தி ஜாதி பிருத்திவித்துவ ஜாதி ஆகிறதோ அதே மாதிரி ஜலத்துவ ஜாதி ஆகிறது, அதே மாதிரி தேஜஸ்துவ ஜாதி ஆகிறது. இந்த ஜாதிகள்லாம் எடுத்துட்டு ஜலே தேஜசி அங்கெல்லாம் அதிவியாப்தி வந்துடுறது. அதை வாரணம் பண்றதுக்காக கந்தாதிகரண விருத்தித்துவம்ன்றது ஜாதியில போடணும். இப்ப ஜலத்துவ ஜாதியோ தேஜஸ்துவ ஜாதியோ கந்தாதிகரண விருத்தி ஆகாது. ஏன்? கந்தாதிகரணம் பிருத்திவிதாகும், ஜலம் ஆகாது, தேஜஸ் ஆகாது. அப்போ கந்தாதிகரணத்துல இருக்கக்கூடிய ஜாதி அப்படின்னா ஜலத்துவ ஜாதியோ தேஜஸ்துவ ஜாதியோ எடுத்துட்டு நாம அதிவியாப்தி சொல்ல முடியாது. அப்ப இப்ப என்ன கிடைச்சது நமக்கு? கந்தாதிகரண விருத்தி திரவியத்துவ நியூன தேச விருத்தி ஜாதி மத்துவம் பிருத்திவியாக லட்சணம். இப்படி நமக்கு கந்தவதி பிருத்திவி அப்படின்ற பங்கிக்கு
பரிஷ்கிருதமான அர்த்தம் இது. இதோட இந்த பிருத்திவி லட்சணம் முடிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி ஒரு அதிவியாப்தி சங்க பண்றான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா கந்தாதிகரணம் ஜலமாகாது, பிருத்திவிதான் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஜலம் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? கந்தாதிகரணம் ஜலம். ஜலம் நல்ல வாசனையா இருக்கு. ஜலம் நல்ல இந்த பன்னீர் ஜலம் இருக்கு இல்லையா, ரொம்ப வாசனையா, ரோஸ் வாட்டர், அது ரொம்ப வாசனையா இருக்கு. அப்போ கந்தாதிகரணம் ஜலம், அந்த ரோஸ் வாட்டர், அதுல இருக்கக்கூடிய திரவியத்துவத்தை காட்டிலும் நூனதேச விருத்தி ஜாதி பிருத்திவி ஜலத்துவ ஜாதி எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஜலத்துவ ஜாதி மொத்தம் ஜலே வர்த்ததே இது அதிவியாப்தி சொல்றோம். ஜலத்துல இந்த லட்சணத்தை கொண்டு போய் பிருத்திவி லட்சணம் இது கந்தாதிகரண விருத்தி திரவியத்துவ அபர ஜாதி மொத்தம்ன்றது பிருத்திவி லட்சணம். இது நாம எங்க கொண்டு போயிட்டோம்? ஜலத்துல கொண்டு போயிட்டோம். அப்போ அதிவியாப்தி வருதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டதுன்னா, நீங்க ஜலத்துல கந்தம் இருக்குன்னு சொல்றேன். அது நேரடியா கந்தம் ஜலத்துல கிடையாது. கந்தம் நேரடியா சமவாய சம்பந்தேன எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா பிருத்திவியில தான் இருக்கும், ஜலத்துல இருக்காது. சுவாமி ஜலத்துல இருக்காதுன்னா ஜலத்துல எப்படி பின்ன கந்தம் தெரியாது? நமக்கு ஸ்மெல் வருது, இந்த ரோஸ் வாட்டர்ல ஸ்மெல் நல்லா வருது, நமக்கு சென்ட்ல வருது, நல்ல ஸ்மெல் வருது. நீங்க என்னமோ நேரடியா கந்தம் இல்லைன்னு சொல்றல அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றான். அங்க ஜலத்துல நேரடியாக கந்தம் கிடையாது. அந்த ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, ரோஸ்ல தான் கந்தம், நேரடியா ரோஸ்ல தான் கந்தம் இருக்கு. அந்த ரோஜா புஷ்பத்துலதான் நேரடியா கந்தம் இருக்கு. அந்த ரோஜா புஷ்பத்தை பொடி பண்ணியோ இல்ல பேஸ்ட் பண்ணியோ அது ஜலத்துல சேர்க்கிறான். அது சேர்த்த உடனே அது கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் போட்டு இது பண்ணி அது நமக்கு ரோஸ் வாட்டராக நமக்கு வருது. அப்போ நேரடியா கந்தம் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த ரோஸ் புஷ்பத்துலதான் இருக்கு, இல்ல ரோஸ் பவுடர்ல தான் இருக்கு. அந்த பவுடர் ஜலத்துல சேர்க்கிறான். அப்பதான் நமக்கு அந்த ஜலத்துல கந்த பிரதீதி வருது இல்லையா? வேற ஏதோ கூட ஒண்ணு சொன்னேன், சென்ட், அதே மாதிரிதான் சென்ட், சாண்டல் சென்ட்னு இருக்கு. அந்த சாண்டல் சென்ட்னா அந்த ஜலத்துல எப்படி சாண்டல் ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாண்டல்ல தான், அந்த சந்தனத்துலதான் கந்தம் இருக்கு. அந்த சந்தன சூர்ணம், அந்த சந்தன சூர்ணம்னா சந்தன பவுடர், அது ஜலத்துல சேர்க்கிறான். அது ஜலத்துல சேர்த்தோம்னா நமக்கு அதுக்கப்புறம் அது ஒரு சாண்டல் சென்டா நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்போ நேரடியா கந்தம் ஜலத்துல கிடையாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நேரடியான சமவாய சம்பந்தேன கந்தா ஜலே அஸ்தி அப்படின்னு நினைச்சுட்டு கந்தாதிகரணம் ஜலம் தத்விருத்தி திரவியத்துவ நியூனதேச விருத்தி ஜாதிகி ஜலத்துவ ஜாதிகி, அந்த ஜாதி ஜலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பிருத்திவி லட்சணத்துல ஜலத்துல கொண்டு போய் ஜலத்துல அதிவியாப்தி வருதேன்னு கேட்டது. ஆனா பதில் என்ன? இப்போ ஜலத்துல நேரடியாக கந்தம் கிடையாது. கிடையாதுன்னா பின்ன ஜலத்துல கந்தம் தெரியறது எப்படி தெரியறது நமக்கு அப்படின்னு கேட்டா பதில் சொல்றா, கந்தம் பிருத்திவியில தான் இருக்கு. பிருத்திவின்னா இந்த இடத்துல சாண்டல் பவுடராவது எடுத்துக்கோங்க, இல்ல ரோஸ் புஷ்பமாவது எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பிருத்திவி தான். அப்ப கந்தம் நேரடியா சமவாய சம்பந்தேன இந்த ரோஸ் புஷ்பத்திலயோ இல்ல சாண்டல் அந்த சந்தனத்திலயோ இருக்கு.
அந்த சந்தனம் இல்ல அந்த ரோஸ் ஜலத்துல சேர்க்கிற சஞ்யோக சம்பந்தேன வர்த்தது. அப்போ சயுக்த சமவாய கந்தः சயுக்த சமவாயேன குத்திர வர்த்ததே ஜலத்துல இருக்கு. சயுக்த சமவாயேன கந்தः குத்திர வர்த்ததே ஜலத்துல இருக்கு. எப்படி? பிருத்திவி சஞ்யோகா, அதாவது ஸ்வம் கந்தः இப்படி வச்சுக்கலாம். நாம சயுக்த சமவாயான்னு சொல்றதோட எப்படி வச்சுக்கலாம்? ஸ்வசமவாயி சஞ்யோகா, ஸ்வசமவாயி சஞ்யோகா, ஸ்வம் கந்தः ஸ்வசமவாயி தேசா, அதாவது சமவாய சம்பந்தேன இருக்கிற இடம் எதுன்னு கேட்டோம்னா சந்தனம் காஷ்டமோ இல்ல ரோஜா புஷ்பமோ. அப்போ ஸ்வசமவாயி புஷ்பம் தத் சஞ்யோகா ஜலே அஸ்தி. அப்போ கந்தம் ஸ்வசமவாயி சஞ்யோக சம்பந்தேன ஜலே அஸ்தி கிருத்வா அந்த ஜலத்துல நமக்கு கந்த பிரதீதி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்றான். நேரடியா கந்தம் அந்த ஜலத்துல கிடையாது. அப்போ ஜலத்துல நீங்க அதிவியாப்தி சங்கை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான் சமாதானம். இது ஒரு விஷயம். இன்னொரு சங்கை பண்றான். இப்போ அதிவியாப்தி சங்கை பண்ணா அதை பரிகாரம் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, காலத்துல அதிவியாப்தி வருது எப்படி அப்படின்னு. இது ஒரு அடிக்கடி வரக்கூடிய விசாரம். அதான் நல்லா சத்தையா கேட்டுக்கோங்க. சர்வாதார காலஹா அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துல ஒரு நியமம் இருக்கு. சர்வாதார காலஹா எல்லாத்துக்கும். நாம இப்ப 7 பதார்த்தங்கள் பார்த்தோம். 7 பதார்த்தங்கள் என்னென்னவோ எல்லாத்துக்கும் அதிகரணம் காலிக சம்பந்தேன அதிகரணம் காலஹா பவதி. காலிக சம்பந்தேன அதிகரணம் காலஹா பவதி அப்படின்னு சொல்றான். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். காலிக சம்பந்தேன, காலிகம்ட்டு ஒரு சம்பந்தம், நிறைய சஞ்யோகா சமவாயா காலிகம் ஸ்வரூபம் இந்த மாதிரி நிறைய சம்பந்தங்கள் சொல்றான். காலிகம்னு ஒரு சம்பந்தம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் இங்க இருக்கேன், ஒரே சமயத்துல அந்த பக்கம் லக்ஷ்மண ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ நான் அவர்கிட்ட சாட்சாத் சஞ்யோகாதி சம்பந்தம் கிடையாது. எனக்கும் அவருக்கும் சாட்சாத் சஞ்யோக சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி சமவாய சம்பந்தமும் இல்லை. என்ன சம்பந்தம் இருக்குன்னா காலிக சம்பந்தம். அதாவது நான் அவர்கிட்ட இருக்கேன், அவர் என்கிட்ட இருக்கா. எப்படி என்ன தாற்பயம் அப்படின்னா சமான காலீனத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நானும் அவரும் சமான காலீனத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் காலிக சம்பந்தம்னு பேர். அப்போ இப்ப என்ன அடுத்து நீங்க என்ன சொன்னீர்கள்? கந்தாதிகரண விருத்தி ஜாதி மத்தம், கந்தாதிகரண விருத்தி திரவியத்துவ அபர ஜாதி மத்தம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ கந்தா எடுத்துக்கோங்க. கந்தத்துக்கு காலிக சம்பந்தேன அதிகரணம் ஜலமாகும். ஆகலாம் இல்லையா? எப்படி ஆகும்? கந்தம் இருக்கிறச்சையே, கந்தம் எந்த காலத்துல இருக்கோ அதே காலத்துல ஜலமும் இருக்க போறது. அப்போ கந்தத்துக்கு காலிக சம்பந்தேன அதிகரணம் ஜலமும் அடுத்து அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய திரவியத்துவ நியூனதேச விருத்தி ஜாதி என்ன ஜாதி? ஜலத்துவ ஜாத்தியா எடுத்து தாதச ஜாதி மொத்தம் ஜலே வர்த்ததே அப்படின்னு சொல்லி திருப்பி அதிவியாப்தி வருது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஜலம்னா இந்த இடத்துல காலம்னு சொல்ல காலிக சம்பந்தேன ஒரு எதெல்லாம் சொல்றோமோ அது காலம் ஆயிடும். அப்போ ஜலம் எனக்கூடிய அந்த காலத்துல
அதிவியாப்தி வந்துடுறது அப்படின்னு ஒரு கேள்வி. பதில் சுலபமான சமாதானம். குருஜி ஒரே ஒரு அந்த சங்கை இன்னொரு தூரம் சொல்ல முடியுமா? அந்த கொஸ்டினே புரியல. அது அந்த காலிக சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய அந்த சங்கை புரியல. அதாவது இப்போ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லிடுறாங்க. இப்போ இந்த லட்சணம் பிருத்திவி லட்சணம். இது காலத்துல கொண்டு போய் காலத்துல அதிவியாப்தி சொல்லணும். எப்படி காலத்துல கொண்டு போறது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். முதல்ல எதெல்லாம் உண்டாகிறதோ அந்த உண்டாகக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே காலஸ்வரூபம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் நம்ம மனசுல வச்சுக்கணும். எதெல்லாம் உண்டாகிற வஸ்துவா இருக்கோ, ஜலம் எடுத்துக்கோங்க. ஜலம்ங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு வஸ்து. அந்த உண்டாகக்கூடிய ஒரு வஸ்துவாக ஜலம் இருக்கிறதுனால ஜலமும் காலம் அப்படின்னு மனசுல நாம வாங்கிக்கிறோம். முதல்ல அந்த சித்தாந்தம் எப்படி வந்ததுன்றது பின்னாடி பார்க்கலாம். உண்டாகக்கூடிய வஸ்துக்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் காலம் அப்படின்னு முதல்ல நம்ம மனசுல வாங்கிக்கணும். இது நம்பர் 1 பாயிண்ட். இந்த ஜலம் எனக்கூடிய இந்த காலத்துல கந்தத்தை கொண்டு சேர்க்கிறார். இப்போ கந்தாதிகரண விருத்தி திரவியத்துவ நியூன தேச விருத்தி ஜாதி மத்வம் அப்படின்னு இப்போ லட்சணம் பிருத்திவிக்கு லட்சணமா இருக்கு. இப்போ இந்த கந்தாதிகரணம் கந்தாதிகரணம் அப்படின்னு நேரடியா சமவாய சம்பந்தேன கந்தத்துக்கு அதிகரணம் என்னன்னு கேட்டா பிருத்திவி தான். ஆனா இப்ப நம்ம சமவாய சம்பந்தேனன்னு ஸ்பஷ்டமா நாம சொல்லாதனால அவன் என்ன கேக்குறான், அவன் இப்படி புரிஞ்சுக்கிறான். அங்க கந்தத்துக்கு ஒரு அதிகரணம் சொல்றேன் அவ்வளவுதானே, நான் ஜலம் எடுத்துக்கிறேன். சுவாமி இப்பதான் நான் சொன்னேன் ஜலம் எடுத்துக்க முடியாது, ஜலத்துல கந்தம் சமவாயு சயோக சம்பந்தம் இப்பதான் சொல்லி முடிச்சேன் நானு, திருப்பி ஜலம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா அவர் பதில் சொல்றார், ஜலம் காலம். எப்படி காலம்? உண்டாகக்கூடிய பதார்த்தங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் காலமாயிடுறது. அப்போ ஜலமும் உண்டாகக்கூடிய வஸ்து என்றதுனால ஜலம் காலமாயிடுறது. நம்பர் 1. சரி ஆகட்டும். இப்ப என்ன, அந்த ஜலாத்மகமான காலத்துல கந்தம் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில், சர்வாதார காலஹா. எல்லா விதமான பதார்த்தங்களுக்கும், லோகத்துல சிருஷ்டியான எல்லா விதமான பதார்த்தங்களுக்கும் காலிக சம்பந்தேன ஆதாரமாக இருக்கு இந்த காலம். ஜலம் எனக்கூடிய காலம் காலிக சம்பந்தேன எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. எல்லாத்துக்குமே ஆதாரம் சொன்னா கந்தத்துக்கு ஆதாரம் ஆகாதான ஆகுமே. அப்போ கந்தத்துக்கு காலிக சம்பந்தேன ஆதாரம் என்ன ஆகிறதுன்னு கேட்டா காலம். என்ன காலம் அது? ஜலம் எனக்கூடிய காலம். ஜலம் எப்படி காலமாச்சு? உண்டாகக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே காலமாகிறபடினால ஜலம் உண்டாகக்கூடிய பதார்த்தம் என்கிறதுனால ஜலமும் காலமாச்சு. சரி, இப்போ ஜலத்துல கந்தத்தை கொண்டு சேர்த்துட்டோம், காலிக சம்பந்தியன கொண்டு சேர்த்தாச்சு. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கு. 2 சித்தாந்தங்கள்னால அது ஜலத்துல கந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துறான், சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு மேல போனோம். இப்போ ஜலம் எனக்கூடிய காலத்துல கந்தம் இருக்கு, காலிக சம்பந்தியன இருக்குன்னு எடுத்து சேர்த்தாச்சு. அதுக்கு மேல போனப்போ அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய திரவியத்துவத்தை காட்டிலும் கம்மியான தேசங்கள்ல இருக்கக்கூடிய ஜாதி, ஜலத்துல இருக்கக்கூடிய ஜாதி என்ன அப்படின்னு கேட்டா ஜலத்துவ ஜாதி. அந்த ஜலத்துவ ஜாதி எங்க இருக்கு? ஜலத்துல இருக்குன்னு சொல்லி இந்த பிருத்திவி லட்சணத்துல ஜலத்துல கொண்டு போய் சேர்த்தது திருப்பி அதிவியாப்தி சொல்றான். ஜலம்னா இந்த இடத்துல காலம், காலத்துல எடுத்து போய் சேர்த்து அதிவியாப்தி சொல்றான். பதில் என்ன? சுலபமா பதில் சொல்லணும். நீங்க காலிக சம்பந்தேன எடுத்துட்டு அதிவியாப்தி சொன்னேன், நாங்க நேரடியா சமவாய சம்பந்தியன்னு சொல்லிடுறோம்.
கந்தத்துக்கு அதிகரணம் எந்த சம்பந்தத்தால எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா சமவாய சம்பந்தேனா. அது நேரடியா சொல்லல பங்கில. பங்கி என்ன இருக்கு? சர்வாதாரதா பிரயோஜக சம்பந்த பின்ன சம்பந்தேனா அப்படின்னு பங்கி இருக்கு. என்ன தாற்பயம்? சர்வாதார காலஹா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சம்பந்தம் தேவைப்படுறது. அது என்ன சம்பந்தம்? காலிக சம்பந்தம். அப்ப சர்வாதாரதா பிரயோஜக சம்பந்தா காலிக சம்பந்தா. அதை தவிர்த்து வேற சம்பந்தத்தால கந்தத்தினுடைய அதிகரணம் இங்க சொல்லப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றார். அதை தவிர்த்து வேற சம்பந்தம்னா என்ன சம்பந்தம்? சமவாய சம்பந்தம் தான் சொல்லணும், வேற சம்பந்தம் சொல்ல முடியாது. அப்போ சமவாய சம்பந்தேனா கந்தத்திய அதிகரணம் காலஹா, அந்த காலத்துல இருக்கக்கூடிய சமவாய சம்பந்தேன கந்தத்தினுடைய அதிகரணம் பிருத்திவிதான், காலமாகாது. ஜலம் எனக்கூடிய காலம் கந்தத்துக்கு அதிகரணம் ஆகும். எப்ப ஆகும்? காலிக சம்பந்தேன கந்தத்துக்கு அதிகரணம் சொன்னா அந்த காலம் ஜலம் எனக்கூடிய காலம் அதிகரணமாகும். கந்தத்துக்கு சமவாய சம்பந்தேன அதிகரணம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் கேட்டா பிருத்திவிதான் அந்த அதிகரணம் ஆகும். அந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய திரவியத்துவ நியூனதேச விருத்தி ஜாதி பிருத்திவித்வ ஜாதி தான். அந்த ஜாதி பிருத்திவியில தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காதுன்றதுனால அந்த இடத்துல அதிவியாப்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். சர்வாதாரதா பிரயோஜக சம்பந்த பின்ன சம்பந்தேன லட்சணத்துவ அபிமதத்வாத். இதுவரையும் கந்தவதி பிருத்திவி அப்படின்றதுக்கு வியாக்கியானம் தீபிகையில பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் சாத்விதா அப்படின்னு சொல்றா. என்னது? நித்யா பிருத்திவி அனித்யா பிருத்திவி அப்படின்னு வச்சுக்கணும். நித்யா பிருத்திவி அப்படின்னா என்ன? நாம முதல்ல பிருத்திவியை ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒண்ணு ஆட்டம். ஆட்டம்னா அனுரூபமாக இருக்கக்கூடிய பிருத்திவி ஒண்ணு, அது அனுரூபமாக இல்லாத பிருத்திவி ஒண்ணு. அனுரூபமான பிருத்திவி உண்டாகாது, பரமாணு ரூபமா இருக்கக்கூடிய பிருத்திவி உண்டாகாது. ஆட்டம் நாம எதை சொல்றோமோ அது உண்டாகாது. வேற மற்ற பிருத்திவிகள் ஆட்டம் அந்த பரமாணு தவிர்த்து மீதி பிருத்திவிகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உண்டாகக்கூடிய பிருத்திவி. அப்போ நித்யா பிருத்திவி அனித்யா பிருத்திவின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறா. நித்யா பிருத்திவின்றது பரமாணு ரூபமாக இருக்கக்கூடிய பிருத்திவி நித்யா பிருத்திவி. அனித்யா பிருத்திவி என்னதுன்னு கேட்டா எதெல்லாம் உண்டாகக்கூடிய பிருத்திவியா இருக்கோ. இப்போ புஷ்பம் நேற்று பார்த்தா இல்லை, நீங்க பார்த்தா புஷ்பம் அந்த மலர்ந்து இருக்கு. அதே மாதிரி புல்லு அருகம்பில்லோ இல்ல துளசியோ இதெல்லாம் நேற்று பார்த்தா இல்லை, இன்னைக்கு பார்த்தா இருக்கு. இதெல்லாம் அனித்யா பிருத்திவி, உண்டாகக்கூடிய பிருத்திவி. மலைகள் காடுகள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய பிருத்திவி, அனித்யா பிருத்திவி அப்படின்னு மூலத்துல சொன்னான். இப்போ நித்தியத்துவம்னா என்ன, அதனுடைய டெபினேஷன் என்ன? நித்யா பிருத்திவின்னா பரமாணு ரூபா பிருத்திவி அப்படின்னு சொன்னேன். நித்தியத்துவன்றதுக்கு டெபினேஷன் என்ன அப்படின்னா, எதற்கு அழிவு இல்லையோ அது நித்தியம் அப்படின்னு பேர். எதற்கு அழிவு இல்லையோ அது நித்தியம்னு பேர். துவம்சஸ்ய பிரதியோகி எது நபவதி சக நித்யா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடம் எடுத்துக்கோங்க. கடத்தை துவம்சம் பண்ண முடியுமா முடியாதா? கடத்தை நாசம் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டா பண்ண முடியும். கொம்பு எடுத்து உடைச்சா போச்சு, உடைஞ்சிடும் இல்லையா? அப்போ துவம்சத்திய பிரதியோகி கடஹா பட்டஹா, இந்த வனம் அந்த புஷ்பம் இதெல்லாம் துவம்சத்திய பிரதியோகி. இந்த பரமாணு துவம்சம் பண்ண முடியாது, பரமாணுவுக்கு நாசமே கிடையாது. அப்போ துவம்சஸ்ய பிரதியோகி
துவம்ச அப்பிரதியோகித்துவம் தான் இந்த இடத்துல வந்து நித்தியத்துவம். நித்தியத்துவம் எங்க இருக்கு? பரமாணுல. அதே பரமாணுல தான் துவம்சத்துக்கு அப்பிரதியோகித்துவம்ன்றது இருக்கு. அப்போ துவம்ச அப்பிரதியோகித்துவம் நித்தியத்துவம், துவம்ச பிரதியோகித்துவம் அனித்தியத்துவம். எதனுடைய துவம்சம் ஆகிறதோ அதெல்லாம் வந்து அனித்தியம் தான். அப்போ துவம்சத்துக்கு பிரதியோகியாக கடபடாதிகள் ஆகிறது, அதெல்லாம் அனித்தியம். அனித்தியத்துவம் எங்க இருக்கு? கடபடாதிகள்ல. துவம்ச பிரதியோகித்துவம் எங்க இருக்கு? கடபடாதிகள்ல. அப்போ நித்தியத்துவம் நாம துவம்ச அப்பிரதியோகித்துவம், அனித்தியத்துவம் நாம துவம்ச பிரதியோகித்துவம் அப்படின்னு சொல்லி அந்த நித்திய அனித்யா சாத்விவிதா அப்படின்னு சொல்லி சொல்றா. இதுக்கப்புறம் புனஸ்திருவிதா சரீர இந்திரிய விஷய பேதா அப்படின்ற விஷயம் வர வாரத்துல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இங்க வச்சிடலாம். அதே ஒரு இது பிரதியோகினா என்ன அர்த்தம்? எக்ஸாக்டா பிரதியோகின்னா என்ன அர்த்தம்? சுலபமான விஷயம் தான். எதனுடைய துவம்சம் சொல்றோமோ அது அந்த துவம்சத்துக்கு பிரதியோகி அப்படின்னு சொல்றான். இப்போ கடத்தினுடைய துவம்சம், கடத்தினுடைய துவம்சம் அப்படின்னு சொல்றீங்களோ இல்லையோ, அப்போ துவம்சத்துக்கு பிரதியோகி என்ன ஆகுறது? கடத்துக்குள்ள பிரதியோகி இல்ல கடத்தினுடைய துவம்சம் அப்படின்னு சொல்றீங்களோ இல்லையோ, கடத்தினுடைய துவம்சம்னா அந்த துவம்சம் எதற்கு நிகழ்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது இல்லைங்க? கடத்துக்கு தான் நிகழ்கிறது. அப்போ எதற்கு நிகழ்கிறதுன்னு நான் கேட்டோம் இல்லையா தமிழ்ல, அதுதான் வந்து பிரதியோகின்னு அர்த்தம் இந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சது. கடஸ்ய துவம்சா சேது துவம்சஸ்ய பிரதியோகிக்கும், துவம்சஸ்ய பிரதியோகிக்கும் கடம் தான் அதுக்கு பிரதியோகி. அதான் அப்படி சொல்லுங்க. கடஹா அப்படி சொல்லுங்க. கடஸ்ய துவம்சா சேது துவம்சஸ்ய பிரதியோகிக்கும் கடஹ. அவ்வளவுதான். சரி, இது வந்து இதே மாதிரிதான். கடத்தினுடைய அபாவம் அப்படின்னு சொன்னா அபாவத்துக்கு பிரதியோகி என்னது? அபாவத்துக்கு பிரதியோகி அபாவம் தான். நல்லா புரியும். கடத்தினுடைய அபாவம் அப்படின்னு படாதிகள் அதெல்லாம் தான் கடத்தினுடைய அபாவம். கடத்தினுடைய அபாவம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடம் இல்ல அப்படின்னு அர்த்தம். நான் கேட்பேன், எது இல்ல? கடத்துக்கு இல்ல, கடம் இல்ல, கடம் இல்ல. அப்போ எது இல்லைன்னு கேட்டனும் இல்லையா? எது இல்லைன்னா நான் என்ன கேட்கறேன்னு அர்த்தம்னா அபாவ பிரதியோகி கிம் அப்படின்னு கேட்கறேன்னு அர்த்தம். எது இல்லைன்னு கேட்டா அபாவ பிரதியோகி கிம் அப்படின்னு கேட்கறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சது. இதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே இதே மாதிரிதான் இல்லையா? இதே மாதிரிதான் எல்லாமே. அப்ப இந்த இடத்துல குருஜி அபாவ பிரதியோகினா கடமே ஆகுமா இல்ல பட்டாதிகள் ஆகுமா? புரியல, என்ன சொல்ல கேட்கிறேன்? இதுல அபாவ பிரதியோகினா கடமே ஆகுமா இல்ல பட்டாதிகள்லாம் ஆகுமா? பட்டத்தினுடைய அபாவம்னா அந்த இடத்துல அபாவ பிரதியோகி பட்டம். கடத்திய அபாவ பிரதியோகி கடமேவ இல்லையா? கடத்தினுடைய அபாவம் சொல்றச்சு அபாவத்துக்கு பிரதியோகி கடம், பட்டத்தினுடைய அபாவம் சொல்றச்சு அபாவ பிரதியோகி பட்டகா. பாட்டசிய அபாவகா, பாட்டம் இல்ல அப்படின்னு சொன்னா அபாவத்துக்கு பிரதியோகி பாட்டகா. கந்தசிய அபாவகா அப்படின்னு சொல்றது அபாவ பிரதியோகி கந்தகா. புரிஞ்சுது உங்களுக்கு? புரிஞ்சுது. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு சம்சயம். இந்த போன பங்கியில ஒரு 2 பங்கி முன்னாடி சம்யுக்த சமவாயன அப்படின்னு அதுல பானாங்கீகாராத் அப்படின்னு ஒரு பதம் வருது. இந்த பானாங்கீகாராத்னா என்ன? பானம், பானம்னா ஞானம்னு அர்த்தம். பானம் அப்படின்னா ஞானம். இப்போ வந்து ஜலத்துல கந்தம் கிடையாதுன்னு நாம சொன்னோம். ஜலத்துல கந்தம் கிடையாது, ஜலத்துல கந்தம் தெரியறது நமக்கு. ஜலத்துல கந்தம் நாம உணர்றோமே. பானம்னா உணருதல் அப்படின்னு அர்த்தம். பானம் அப்படின்னா உணருதல்.
ஜலத்துல கந்தம் உணர்றமே நாம அப்படின்னு கேட்டான். அத உணர்றதுன்றது உபபாதனம் பண்றதுக்காக ஜலத்துல கந்தம் சமவாயேன ஒத்தண்டுதான் அத உணர்றது அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. சமவாயி சஞ்சோக சம்பந்தேன கந்தத்தை ஜலத்துல ஒத்துண்டாலும் அந்த உணருதல்ன்றத உபபாதனம் பண்ண முடியும் அப்படின்னு இந்த பங்கிக்கு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரம்.